ஹாய் கைஸ், நான் உங்க பார்ட் டைம் ஆக்டிங் டிரைவர். சென்னையில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ மூணார் பக்கம் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு வாங்க பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட் கால் பண்ணி மூணார் போகணும்னு சொல்லி நம்மள புக் பண்ணிட்டாங்க. சோ கிளைண்ட் வீட்டுக்கு ஒரு வழியா கிளம்பியாச்சு. சோ இந்த மாதிரி கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிளைண்ட் வீட்டுக்கு வந்து சாவி வாங்கிட்டு வண்டி ரொம்ப லாங் டிராவல்னால சின்ன ஒரு செக்அப் பண்ணேன். நம்ம எங்க அவுட் ஸ்டேஷன் போனாலும் சரி இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில் மறக்காம செக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஸ்பேர் வீலும் அதுக்கான டூல்ஸும் இருக்காண்டு அதையும் செக் பண்ணிடுங்க. வண்டியில எல்லாமே பக்கவா இருக்கு. இனி நம்ம ஓட்ட போற வண்டி உண்டாய் வரனா பெட்ரோல் பிளஸ் மேனுவல் கியர். முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளைண்டோட திங்ஸ் எல்லாம் எழுதிட்டு கிளைண்ட்டை கூட்டிட்டு கிளம்பியாச்சு. போற வழியில காத்து செக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். மூணார் போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சேஞ்ச். திண்டுக்கல்ல நம்ம கிளைண்டோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒருத்தர கூட்டு போறோம். அதுக்கப்புறம் 99ல ஒரு ஸ்டாப்பை போட்டு இங்கே சாப்பிட்டு போலாம் பிளான் பண்ணிட்டோம். நம்ம கிளைண்ட் வீட்லயே இட்லியும் பொடி இட்லியும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த ஹோட்டல்ல அவுட் சைடு ஃபுட் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. பட் 99 காஃபில அப்படி இல்ல. எந்த சாப்பாடு எடுத்துட்டு போனாலும் உள்ள போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு முசா அங்க இருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் எங்க ஸ்டாப் பண்ண வேணா காஃபி பிரேக் மட்டும் நடுவுல எடுத்துக்கலாம் சொன்னாங்க. சரியா ஒரு 12 மணி போல உளுந்தூர்பேட்டையில காஃபி குடிக்க ஒரு பிரேக்கப் போட்டேன். நம்ம நைட்ல டிராவல் பண்ணும்போது காஃபி பிரேக் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் காஃபி நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இந்த கடைக்கு வந்தோம். ஆனா சுடு தண்ணியில சக்கரை கலந்த மாதிரி இருந்துச்சுங்க. கூட்டம் அதிகமா இருந்தது. அதனால இப்படி பண்ணிட்டாரான்னு தெரியல. காஃபிக்கு ஒரு பேட் ரிவ்யூ கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். நான் ஸ்டாப்பா டிராவல் பண்ணி திண்டுக்கல்ல வந்து ரீச் ஆயிட்டோம். இன்னும் நம்மளுக்கு தேனியே 71 கிலோமீட்டர் தான் இருக்கு. விடியகால 3 மணி இருக்கும். நம்ம கிளைண்டோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு சேஃபா வந்துட்டோம். சோ இங்க இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு நம்ம மூணாறு கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியா அவரை கூட்டிட்டு கிளம்பிட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன்னு சொன்னாரு. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், தூக்கமே வரலங்க. தேனி கிட்ட வரும்போது சூரியன் கிட்ட இருந்து ஒரு ஒளி வந்தது. அவர்கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். தேனி பக்கம் வந்தாலே இந்த மலைங்கெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். போற வழியில வைகை டேம் பார்த்து போலாம் சொன்னாங்க. நாங்களும் உள்ள போய் பார்த்தா டேம் தான் இருக்கு. டேம்ல இருந்து தண்ணியை காணுங்க. அப்பனா டேம்ல தண்ணி வரும்னு கேட்டேன். இந்த வருஷம் மழை அதிகமா இல்ல, அதனால டேம்ல தண்ணி இல்ல. இதுக்கப்புறம் மழை வரலன்னா ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் காலையில டிஃபனை முடிக்க இந்த மலைக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உள்ள போயிட்டு ஆர்டர் பண்ண தோசையும் அதை விட சூப்பரா இருந்துச்சு. குறை சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க உட்காருங்க ப்ரோ, நான் ஓட்டுறேன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டேன். ரெண்டு சைடு மரம், ஆப்போசிட்ல மலை, ஓட்டுறதுக்கு சரியான வைப்பா இருந்துச்சுங்க. ஒரு வழியா மூணார் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறின கொஞ்சம் தூரத்துல சைடு வியூ பயங்கரமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்காம போனா எப்படிங்க? அதனால காரை ஓரமா போட்டு வியூ பார்க்க வந்தோம். செம்மையா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் நாங்க எப்படி போனோம், எங்க தங்கணும்ன்ற அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.